பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம் மத்தியிலே நம்முடைய வெற்றி வாழ்வு திருச்சபனுடைய இணை போதகர் எஸ்ரா ஆனந்தன் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம்மளுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நாம் யாவரும் அவரை கரங்களை தட்டி வரவேற்போம். அவர் நான் படித்த அதே பூர்ண சுவிசேஷ வேதாம கல்லூரியிலே அவர் தன்னுடைய பட்ட படிப்பை முடித்து அவர் டிகிரி வாங்கினதுலேருந்து என்னோடு இணைந்து ஊழியத்திலே அவர் பணிபுரிந்து உதவி போதகராக இணை போதகராக பணிபுரிந்து வருகிறார். அவர் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளே அவர் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். ரொம்ப அற்புதமாக பிரசங்கிக்கக்கூடியவர், தேவனுடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்கக்கூடியவர். எப்படி ஊசியா ராஜா கர்த்தரை தேட மனதிணங்கி இருந்தாலும் அதுபோல கர்த்தரை தேடுகிற ஒரு அற்புதமான ஒரு மகன் அவர். அவர் நம்மத்தில் இருப்ப நம்ம எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அவரை கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட அழைக்கிறேன். கரங்களை தட்டி வரவேற்போம். வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டோரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனை இருக்கிறதுனால நன்றி செலுத்துறதை பத்தி நம்ம பார்க்க போனோம். தேவன் எப்படியெல்லாம் நடத்தி வந்திருக்கிறார், அவருக்கு எப்படி நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. தேங்க்யூ அப்படின்னு இப்போ நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். இப்போ அது எல்லா ஒரு லாங்குவேஜ்லயும் ஒரு பிரபலமான ஒரு வார்த்தையா இருக்கிறது, நன்றி, தேங்க்யூ அப்படின்னு. அதனால அதனுடைய ஆழமான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. ஆகவே தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மைகளை அவர் எப்படி பெற்றிருக்கிறார் என்பதை அவர் அறிந்து தேவனுக்கு அவர் எப்படி நன்றி செலுத்துகிறார், அந்த நன்றியின் மூலமாக நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். நமக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குது இன்னைக்கு தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும்படி. ஆகவே சங்கீதம் 138 தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா நன்றி கூறுதலின் சங்கீதமா இருக்கிறது, நன்றியை குறித்த ஒரு பாடமா இருக்கிறது. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாவீது எப்படி நன்றி செலுத்துறாரு, ஏன் நன்றி செலுத்துகிறாரு, நன்றி செலுத்துறது மூலியமாக தேவனுக்கு என்ன நடக்கிறது, நன்றி செலுத்துறது மூலியமாக நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 138 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உம்மையின் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு. அங்கே சொல்லப்படுது என்னன்னா முழு இருதயம், ஹோல் ஹார்ட், ஹோல் மை ஹார்ட். அப்போ நன்றி செலுத்தும் பொழுது தாவீது எப்படி செலுத்துகிறார் அப்படின்னா தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய மனதையும் தேவனுக்கு நேராக அவர் ஒருமுகப்படுத்துகிறார். இன்னொன்னு, தேவர்களுக்கு முன்பாக அப்படின்னா நிறைய வேத பகுதிகளில் தேவ தூதர்கள் அப்படின்னு வரும். இன்னொரு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் தேவர்கள் அப்படின்னா ராஜாக்கள்னு சொல்லுகிறாங்க. இன்னொன்னு, இஸ்ரேல் சுற்றி இருக்கிற நிறைய ஜாதி ஜனங்கள் மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. அந்த தெய்வங்களுக்கு முன்பாக இவர் சொல்லுகிறார். இன்னொன்னு சொல்றாங்க, நல்ல இந்த பொருளாதார ரீதியில நன்கா இருந்தவங்க பத்தியா, நன்கா இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆட்கள், அந்த ஆட்களுக்கு முன்பாக நான் தேவனை நன்றி செலுத்துவேன், தேவனை துதிப்பேன். எப்படி சொல்றாருன்னா, இப்போ நம்ம யாருக்காவது நம்ம நன்றி தேங்க்யூ அப்படின்னா, இப்போ நான் யாருக்காவது தேங்க் பண்றேன் அப்படின்னா அந்த நபருக்கு மட்டும்தான் போகும், எனக்கு தெரியும், அந்த நபருக்கு தெரியும். ஆனா இங்க தாவீது சொல்றாரு, எல்லா தேவர்களுக்கு முன்பாக நான் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்றாரு. எல்லா பெரிய ராஜாக்களுக்கு முன்பாகவும், மற்ற ஜாதி ஜனங்களுக்கு முன்பாகவும், மற்ற தெய்வங்களுக்கு முன்பாகவும் நான் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எப்படி நன்றி செலுத்துகிறார் அப்படின்னா எல்லாருக்கும் முன்பாக பப்ளிக்கா நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். எப்படி நன்றி செலுத்துவேன் அப்படின்னா முழு இருதயத்தோடும். இந்த முழு இருதயம் அப்படின்னா இந்த பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா மனதும் இருதயமும் ஒன்றாய் சேர்ந்து வருகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது இருதயம் அப்படின்னு.
புதிய அந்த புதிய உடன்படிக்கையில தான் மனதும் இருதயம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு நமக்கு தெள்ள தெளிவா காண்பிக்கிறது. ஆனா இந்த பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இருதயம் மனது அப்படின்னா ஒன்றை மட்டும் தான் குறிக்கும். இருதயத்தை குறிக்கும், இல்ல மனதை குறிக்கும். ஆனா இங்க தாவீது எப்படி பண்றாரு அப்படின்னா, மனதையும் இருதயத்தையும் நான் ஒருமுகப்படுத்தி உம்மை மட்டும் நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே. எப்படி நன்றி செலுத்துவேன்? எல்லாருக்கும் முன்பாக நான் நன்றி செலுத்துவேன் அப்படின்றார். அவரை மகிமைப்படுத்துவேன் அப்படின்றார் தாவீது. அதாவது ஒரு ஒரு டாக்டர் இருந்தார் பாருங்க. அவர் ஒரு மிஷினரி ஊழியத்தை செஞ்சிருந்தாராம் பாருங்க. ஒரு பழங்குடியின் மத்தியில அவர் ஊழியத்தை செய்யும் பொழுது அங்க பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் நன்றா பிறக்கிறாங்களாம். பிறக்கும்போது நன்றா பிறக்கிறாங்க. ஆனா அவங்க வளர வளர அவனுடைய கண் பார்வை அப்படியே போயிடுது. வளர வளர ஏஜ் ஆக ஆக சுத்தமா கண் பார்வை போயிடுது. அப்போ இவர் பார்த்தாராம். இந்த டாக்டர் என்ன பண்ணாருன்னா, ஊழியத்தையும் செய்து அங்க இருக்கிற ஆட்களுக்கு அவர் கண் ஆபரேஷன் பண்ணி கண்ணை தெரியப்படுத்தினார். அப்ப அந்த பழங்குடியின் மத்தியில இந்த நன்றி செலுத்துதல், இந்த தேங்க்யூன்ற வார்த்தையே இல்லையா. அப்போ அவரிடத்துல வந்து உமது நாமத்தை நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்றாங்களாம். அவருக்கு ஒரே ஆச்சரியமா, என் நாமத்தை எதுக்கு இவங்க சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் தான் பிற்பாடு அவரு ஆராய்ந்து பார்த்தாரா அப்படின்னா, பழங்குடியினர் மக்கள் இடத்துல அந்த தேங்க்யூ சொல்றதுக்கு, நன்றி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அதற்கு மாறாக என்ன சொல்றாங்கன்னா, நீர் செய்ததை, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் போய் சொல்லுவோம், உமது நாமத்தை சொல்லுவோம், உமது பெயரை சொல்லி இன்னார் வந்து எனக்கு இப்பேற்பட்ட நன்மை செய்தார் என்று உமது பெயரை நாங்கள் பப்ளிக்கா சொல்லுவோம் என்று சொல்றாங்க. அதன் அடிப்படையில தான் தாவீது இங்க என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே நான் எல்லாருக்கு முன்பாகவும் தேவர்களுக்கு முன்பாகவும் பப்ளிக்கா வந்து உமது நாமத்தை உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அவர் எப்படி நன்றி செலுத்துகிறார் அப்படின்னா, உண்மையாகவே அவர் செய்தார். இருதயத்திலிருந்து ஆத்துமாலிருந்து அவர் செய்யும் பொழுது சரீர பிரகாரமாகவும் அவர் தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துகிறவராய் இருந்தார். தேங்க்யூ பண்ணாரு. இப்போ இந்த இடத்துல தாவீது நன்றி செலுத்துகிறாரு. ஆனா உண்மையாகவே பிராக்டிக்கலா அவர் பண்ணாரா அப்படின்னா பண்ணியிருக்கிறாரு. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதனுடைய பின்னணியை நான் சொல்லிடுறேன். தாவீது வந்து உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கொண்டு வராரு. அப்போ உள்ள கொண்டு வரும் பொழுது அவர் எப்பேற்பட்ட ஒரு ஒரு சந்தோஷத்தோட ஒரு மகிழ்ச்சியோட தேவனை ஆர்ப்பரிக்கிறார். உடன்படிக்கை பெட்டினா தேவனே வருகிறார், தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த மாதிரி தாவீது பார்த்து நன்றி செலுத்துகிறார். எப்படின்னா, தேவனுக்கு முன்பாக அவர் தன்னை பணிகிறார், தேவனை உயர்த்துகிறார். யார் என்ன பார்த்தாலும் சரி, சுத்தி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாலும் சரி, மனைவி என்ன பார்த்தாலும் சரி, தேவனை மட்டும் நோக்கி பார்த்து ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்துடன் அவர் நன்றி செலுத்துகிறாரா இருக்கிறார். பார்க்கிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். தாவீது சணநூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியர் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு எப்படி வந்து வரார் அப்படின்னா, தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்றாரு. முழு எனர்ஜி, முழு எஃபர்ட்டை வந்து கர்த்தருக்கு முன்பாக அவர் அங்க போடுகிறவராய் இருக்கிறார். நான் சொன்னாங்க, முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், எல்லா தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது அங்க வார்த்தையினால எழுதியிருக்கிறாரு. ஆனா எழுதின தாவீது அதை செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. எப்படின்னா, முழு பலத்தோடு முழு எஃபெக்ட், முழு எனர்ஜியை போடுறாங்க. போட்டு தேவனுக்கு முன்பாக நடனம் பண்றாரு, நன்றி செலுத்துகிறார். ஏன்னா தேவனுடைய பெட்டி வரும்போது தேவனே வராரு, உள்ள வராரு, தேவனை வரவேற்கிறாரு. அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவர் மட்டும் இல்ல, கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களும் பாருங்க. அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததி அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். இப்போ தாவீது இந்த பெட்டியை கொண்டு வராரு. பெட்டியை கொண்டு வரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் பாருங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, தாவீது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. அவருடைய வஸ்திரங்கள் எப்பேற்பட்ட வஸ்திரங்களா இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு அலங்கரிக்கப்பட்ட ராஜ வஸ்திரமா இருக்கும். நல்லா வெயிட்டா இருக்கும். தங்கத்தினால பண்ணப்பட்டிருக்கிறோம். எல்லா நூட்களிலும் நல்லா தங்கம் நிறைந்ததா இருக்கும். நல்லா வெயிட்டா இருக்கும். அவர் ஆனா தேவனு அந்த பெட்டியை கொண்டு வரும் பொழுது அவர் நடனம் பண்ணுகிறார். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடனம் பண்ண முடியாது, அந்த ஆடையை போட்டு நடனம் பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல தெளிவாக குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா,
தாவீது சணல் நூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு, இந்த சணல் நூல் ஏப்போத்தை அப்படின்னா ஆசாரிகள் உடையது. அப்போ தாவீது என்ன பண்றாருன்னா, நன்கு அறிந்தவர், அவருக்கு நல்லா தெரியும் பாருங்க. தாவீது நியாயப்பிரமாணத்தை நன்கு கற்று தேர்ந்தவர். எல்லாமே தேவனுடைய உடன்படிக்கை தெரியும், தேவனுடைய வார்த்தை தெரியும், நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ராஜரிக உடையை, அந்த ஆசாரியன் போட்டிருக்க அந்த உடையை போட்டு, தன்னுடைய ராஜரிக உடையை கழட்டி போட்டு, இந்த ஏப்போத், அதாவது பிரதான ஆசாரியனுடைய உடையல்ல, சாதாரண ஒரு ஆசாரியர் இருப்பாருங்க இல்லையா, பிரதான ஆசாரியர், அதுக்கு அடுத்து ஆசாரியர்கள் இருப்பாங்க, அந்த ஆசாரியனுடைய உடையை போட்டு தாவீது என்ன பண்றாருன்னா நடனம் பண்ணுகிறாரு. நான் ஒரு சந்தோஷத்தோட நடனம் பண்றாரு. என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. அவர் சொல்றாரு இல்லையா, தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்றாரு இல்லையா. எப்படி சொல்றாரு அப்படின்னா, எல்லா ராஜாக்களுக்கு முன்பாகவும், எல்லா ஜாதி ஜனங்களுக்கு முன்பாகவும், எல்லா பணக்காரர்களுக்கு முன்பாகவும் நான் உம்மை துதிப்பேன். எப்படி துதிக்கிறார் அப்படின்னா, தன்னையே அர்ப்பணிக்கிறார். நான் உமக்கு ஊழியக்காரன் ஆண்டவரே அப்படின்னு அர்ப்பணிக்கிறார். ஆசாரியர்கள் தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்கிறவர்கள், அவர்தான் ஆசாரியர்கள். தாவீது மிகப்பெரிய ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அவர் அந்த ஸ்தானத்திலிருந்து வேற ஸ்தானத்துக்கு இறங்குறார். தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, நான் உம்முடைய ஆசாரியன் என்பதை அவர் அந்த ஏப்போத்தை காண்பித்து நடனம் பண்ணுகிறார். தேவனுக்கு முன்பாக வரும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தோடு, எப்பேற்பட்ட ஒரு மனநிலையோடு தாவீது வராரு பாருங்க. அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தாவீது எல்லா நன்மைகளும் தேவனிடத்துல பெற்றுக்கொண்டார். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தேவனிடத்துல வர மாட்டேன்றோம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்க மாட்டேங்குது நிறைய நேரங்களில. ஆனா சில நேரங்களில நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலாம் அப்படின்னா, தேவன் மீது நம்ம கோவப்படுறோம் இல்லையா. ஏன் அப்படின்னா, எல்லாமே தேவன் தந்துட மாட்டாருங்க. ஏன் அப்படின்னா, சில நேரங்களில நம்ம கேட்கிறது நமக்கு கிடைக்காம போக பண்ண முடியும் தேவனால. ஏன் அப்படின்னா, நம்ம கேட்கிறது நன்மையான காரியமா அப்படின்னு நம்ம நன்கு அறிந்தோம் அப்படின்னா இல்ல. அவர் முதல்ல என்ன பண்றாருன்னா, தேவன் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு, முதல்ல என்கிட்ட வா அப்படின்றாரு. என்கிட்ட வரும்பொழுது நல்ல விருப்பங்களை நான் உனக்கு தரேன், நல்ல ஆசைகள் நான் உனக்கு தரேன். அதற்கு பிற்பாடு நீ ஜெபம் பண்ணு, அதற்கு பிற்பாடு எனக்கு முன்பாக சில காரியங்களை கேளு, அந்த காரியங்களை நான் உனக்கு தரேன் அப்படின்றாரு. பிரபல பிரசங்கியாளர் பில்லி கிரகாம் அவருடைய மனைவி சொல்றாங்க, என்னுடைய எதிர்பார்ப்பு நல்லா மிக பெருசா இருந்தது, ஆனா அந்த எதிர்பார்ப்பை தேவன் எனக்கு தரல, அதற்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எதிர்பார்ப்பு பில்லி கிரகாம் கல்யாணம் திருமணம் பண்ணுவது இல்லை, வேற ஒரு நபரை திருமணம் பண்ணி வாழ்க்கையை வேற விதமாக வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சாங்களா அவங்க எதிர்பார்ப்பு. ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, பில்லி கிரகாமுடைய மனைவிய பில்லி கிரகாமாக்கு திருமணம் பண்ணி வச்சார். அப்ப அவங்க சொல்றாங்களாம், நான் எதிர்பார்த்தினுடைய அந்த எதிர்பார்ப்பு தேவன் எனக்கு கொடுத்திருந்தாருன்னா எனக்கு நிறைய லாஸ் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கும், சரியான நபரை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே சில நேரங்களில தாவீதுக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் உண்டு. என்னன்னா, நிறைய காரியங்கள் அவர் எதிர்பார்த்திருந்தும் அவருக்கு கிடைக்கல, கிடைக்காத போதும் அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். இதுதான் தாவீதின் இடத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு காரியமா இருக்கிறது. அவர் தொடர்ந்து தேவனுக்கு ஊழியத்தை செய்கிறவரா இருக்கிறாரு, தொடர்ந்து அவர் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறவரா அப்படின்னா மிகப்பெரிய ராஜா தான். ஆனா தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது எப்பேற்பட்ட ஒரு மனநிலையோ வரா இருப்பாருங்க. ஏப்போத்து, சணல் நூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நடனம் பண்ணுகிறார், நன்றி செலுத்துகிறார், பிரைஸ் பண்றாரு. எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க அங்க. அங்க ஒரு ஊர்வலமா நடக்குது. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இந்த ராஜா நடனம் பண்ணுகிறார், சந்தோஷம் படுகிறார், ஆர்ப்பரிக்கிறார், நன்றி செலுத்துகிறார், முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக அவர் கீர்த்தனம் பண்ணுகிறார், துதிக்கிறார். ஆனா அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஆனா அவங்க மனைவி ரொம்ப வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க. அது அவங்க மனைவிக்கு விசனமா இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாக மீகாள் பலகணி வழியே பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். பாருங்க, இங்க யாருக்கு மட்டும் ரொம்ப தப்பா படுது, ரொம்ப அவமதிக்கிறாங்க அப்படின்னா, சவுலுடைய குமாரத்தி அவங்களதான் தாவீது திருமணம் பண்ணியிருக்கிறார். இந்த மீகால் என்ன பண்றாங்கன்னா, ஜன்னல் வழியாக தாவீது நடனம் பண்ணுகிறதை அங்க பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே அவமானமா இருக்குது. என்ன இப்படி டான்ஸ் பண்றாரு, என்ன இப்படி குதிக்கிறாரு, இப்படியா இப்படி பண்றாருன்னு அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, மீகால் தேவனோடு எப்பேற்பட்ட ஒரு உறவோடு இருக்கிறா,
தேவனை எப்பேற்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கறா அப்படின்னு இந்த வசனமே நமக்கு காண்பிக்கிறது. தாவீது சந்தோஷப்பட்டு நடனம் பண்ணுகிறார். ஆனா மீகா என்ன பண்றாங்கன்னா பலகனி வழியை பார்த்து அவமானப்படுறாங்க. தன்னுடைய இருதயத்துல தாவீதை அவமதிக்கிறாங்க. ஆனா இப்படி பண்றாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாச்சு, ஏன் இப்படி நடனம் பண்றாரு, ஏன் வந்து இப்பேற்பட்ட ஜனங்கள் முன்னாடி இப்படி நடனம் பண்றாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனுடைய எண்ணமே, அதனுடைய செயல்பாடு காண்பிக்கிறது மீகாலுக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம், உறவு அந்த அளவுக்கு இல்ல. தேவனை ரொம்ப மிகப்பெரிய விதத்துல பார்க்கல, ஒரு ராஜாதி ராஜான்ற பார்க்கல. ஆனா தாவீது மிகப்பெரிய ஒரு ராஜா. இவரு தேவன் என்ன மாதிரி பாக்குறாரு, என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறாரு, சந்தோஷப்படுறாரு, நடனம் பண்ணுகிறார். இத பார்த்து அவங்களுக்கு ஒரே அவமானமாகுது. நீங்க தொடர்ந்து அப்படியே நீங்க தாவீது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பாக்குறாரு. அந்த ஊர்கோலம் எல்லாம் முடிஞ்சு பெட்டியை வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது சில காரியங்கள் நடக்குது. 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் அப்படின்றாரு. மீகால் கிட்ட சொல்றாரு, நான் நடனம் பண்ணேன், நான் நன்றி செலுத்தினேன், முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பாக ஆர்ப்பரித்தேன், சந்தோஷமா இருந்தேன். கர்த்தருடைய பெட்டி வருகிறது, கர்த்தரே வராரு, உடன்படிக்கை பெட்டி அது, கர்த்தருடைய வார்த்தை அது, கர்த்தரே வராரு, அவருடைய பிரசன்னத்துக்கு அவருடைய சமூகத்துக்கு நான் நேரம் ஆடணுமா அப்படின்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நான் வந்து அற்ப மனுஷனா இருந்தேன், நான் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், நான் வந்து தகுதியே இல்லாதவனா இருந்தேன். தகுதி இல்லாதவனுக்கு தேவன் எனக்கு வந்து கிருபை அளிக்கிறார், உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆடுக்கு பின்னாடி போனேன், என்னை தெரிந்தெடுத்து ராஜாவாக மாத்தினாரு அப்படின்னு தாவீது என்ன பண்றாருன்னா அவங்களுடைய மனைவி இடத்துல சொல்றாரு. தைரியமா சொல்றாருமா, நான் வந்து ரொம்ப கேவலமான நடனம் பண்ணல, என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட, பாருங்க, என்ன தெரிந்து கொண்டாரு, என்ன சூசன் பண்ணார் தேவன், அவருக்கு முன்பாக நடனம் பண்றேன். தாவீதுக்கு அவமானமா இல்ல, ஆனா மீகாலுக்கு அவமானமா இருக்குது, ஒரே அவமானப்படுறாங்க. ஆனா சில நேரங்களில இப்பேற்பட்ட கிறிஸ்தவத்தில் நடக்குது பாருங்க. இதே மாதிரிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, யாராவது விழுவாங்களான்னு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அவன் பண்றது தப்பா, அவன் டான்ஸ் பண்றது தப்பா, அவன் என்ன பண்றான், கர்த்தரை ஆராதிக்கிறானா, பிரேயர் போறானா, ஏதாவது சிக்குவானா அப்படின்னு சில காரியம் பாக்குறாங்க. பார்த்து அவன் ஏதாவது தப்பு பண்ணானா அப்படியே ஊரே கூட்டி அவமதிக்கிறாங்க, அவனை அவமானப்படுத்துறாங்க. ஆனா நம்முடைய தேவன் அவமானப்படுத்துகிறார் அல்ல, அவன் அப்பேற்பட்ட தேவன் அல்ல. ஆனா இவர் தெல்ல தெளிவா சொல்றாரு, இங்க மீகாலுக்கு தான் அவமானமா இருக்கிறது. ஏன் அப்படி பண்றாரு, ஏன் அப்படி வந்து தன்னுடைய இருதயத்துல வந்து அவங்க வந்து தாவீதை அவமதிக்கிறாங்கல்ல, தாவீது செய்த காரியத்துக்காக அவமதிக்கிறாங்க. அப்போ அதை வந்து தாவீதை அவமதிக்கிறாங்க அப்படின்னா மீகால் யார அவமதிக்கிறாங்க அப்படின்னா தேவனே அவமதிக்கிறாங்க. தேவனுடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல நோட் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா யார் மேல தப்பு அப்படின்னா ஊரே அங்கதான் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தருடைய பெட்டி வருகிறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வரவேற்கிறாங்க. இந்த அம்மாக்கு மட்டும் வீட்டுல என்ன வேலை, ஜன்னல்ல என்ன வேலை, தாவீது என்ன பண்றாரு, இதா வேலை. அவங்களும் அங்க வந்திருக்கணும், அந்த ஊர்கோலத்துல நடனம் பண்ணியிருக்கணும், டான்ஸ் பண்ணியிருக்கணும், சந்தோஷப்பட்டிருக்கணும், நன்றி செலுத்தி இருக்கணும், தேவனுக்கு முன்பாக அவரை உயர்த்தி ஆர்ப்பரித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனா இங்க தாவீது நடனம் பண்ணாரு, எல்லாம் சரி. ஆனா அன்றைக்கு வாழ்ந்த ராஜாக்கள், சுத்தி இருக்கிற ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரவேல் ராஜாக்களும் சரி, இஸ்ரவேல் அரசாண்ட ராஜாக்களும் இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிற ஜாதி ஜனங்களை அரசாண்ட ராஜாக்களும் சரி, அவங்க நடனம் பண்ணும்படி எந்த குறிப்பும் இல்ல. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜா வந்து நடனம் பண்ணார் அப்படின்னு எந்த ஒரு குறிப்பும் கொடுக்கப்படவே இல்லை. ஆனா தாவீதுக்கு மட்டும் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் நடனம் பண்ணார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவரு தேவனை அந்த அளவுக்கு நேசிக்கிறார், தேவனை அந்த அளவுக்கு பார்க்கிறார், தேவன் அந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறார், தேங்க் பண்றாரு. எப்படி தேங்க் பண்றாருன்னா முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு எனர்ஜியோடும், முழு எஃபர்ட்டை போட்டு அவர் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்றாரு. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக, சமூகத்துக்கு நேராக கர்த்தரை உயர்த்துகிறார். யாரை உயர்த்துறாரு, எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க, சுத்தி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர் யோசிச்சிருப்பாரு, நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க டான்ஸ் ஆடும்போது எந்த ஒரு வெக்கமும் இருக்காது இல்லையா, அவங்க அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க, ஆட சொன்னா டக்குன்னு ஆடுவாங்க. ஆனா பெரியவங்க டான்ஸ் ஆட சொன்னா ஆட மாட்டாங்க, ஒரு வெக்கமா இருக்கும், ஐயோ நான் ஆடலங்க, ஐயோ இதெல்லாம் வரேன் அப்படின்னு. ஆனா இங்க தாவீது ராஜாங்க, இஸ்ரவேல் ஜனங்க கண்களுக்கு முன்பாக அவர் அப்படியே நடனம் பண்றாரு.
நிறைய ஜனங்கள் இருக்கிறது, அடிமை பெண்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, இவங்களா இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியில எந்த மக்களையும் பார்க்கற, எந்த சூழ்நிலையும் பார்க்கல. தாவீது பார்த்தது தேவனை மட்டும் பார்க்கிறாரு. அவர் எனக்கு செய்த நன்மைக்காக, அவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக நான் ஆடு பின்னாடி போனேன். நான் சொற்பாடுகளை மேய்ச்சி கொண்டிருந்தேன். ஆனா என்ன தெரிந்து கொண்டாரு, சவுலுக்கு தான் அப்பேற்பட்ட ஒரு கிருபையை கொடுத்தாரு. அந்த கிருபையை விளக்கி, அந்த கிருபையும் உண்மையும் சத்தியத்தையும் எனக்கு அவர் வெளிப்படுத்தினார், எனக்கு அவர் கொடுத்தாரு. அந்த உணர்வோடு என்ன பண்றாருன்னா, தேவனுக்கு முன்பாக வந்து நடனம் பண்ணுகிறார். முழு பலத்தோடு அப்படியே குதிக்கிறார், நடனம் பண்றாரு, என்ஜாய் பண்றாரு. யாரையும் பார்க்கல. தன்னுடைய மனைவி இழிவா பாக்குறாங்க, அதை பார்க்கல. தன்னுடைய மனைவி இழிவா பார்த்தா கூட வந்து சொல்றாரு, என்ன பண்றாருன்னா, நான் அவரு சமூகத்துக்கு முன்பாக நடனம் பண்றேன் அப்படின்னு. இன்னும் கேட்டா ரொம்ப கேவலமா பேசுறாங்க அவங்க மனைவி. என்ன 22ஆம் வசனத்தை பாருங்க. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமாவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையா விளங்குவேன் என்றாரு. என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய மனைவி மீகால் சொன்னாங்க, நீ ரொம்ப வந்து என்னுடைய ஊழியக்காரர்கள் பெண்களுக்கு முன்பாக நீசனமா ரொம்ப கேவலமா ஆனப்பா, அது வந்து எனக்கு பிடிக்கல, நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, 22ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் அடுத்த முறை நல்லா இன்னும் டான்ஸ் ஆடுவேன்றாரு. நான் டான்ஸ் ஆடினேன், ஆனா இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமான் அப்படின்னா, நீ பரவாயில்ல, உன்னுடைய ஊழியக்காரர்கள் பெண்கள் வந்து என்ன ரொம்ப கேவலமா பார்த்துருக்கலாம், ஆனா இதை காட்டிலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இப்ப நல்லா டான்ஸ் ஆடினேன், இன்னும் நான் போடாத ஸ்டெப்லாம் அடுத்த முறை நான் போடுவேன் அப்படின்ற வேறிட்ட சொல்றாரு. என்னன்னா, நான் மகிமையா ஒழுங்குவேன், ஏன்னா தேவனுக்கு முன்பாக அதை செய்யறேன். உங்க பெண்மணி வந்து பார்த்து அதற்காக செய்யல, பரவாயில்ல, அவங்க நீசன்னு சொல்றாங்களா, பரவாயில்ல, நான் இன்னும் அதிகமா நீசன் என்ன போடுவேன், இன்னும் அதிகமா நான் மகிமையாய் விளங்குவேன் என்று தாவீது சொல்லுகிறார். எப்படி துதிக்கிறார் பாருங்க தாவீது, எப்படி நன்றி செலுத்துகிறார் தாவீது. தன்னையே அர்ப்பணிக்கிறாரு, தன்னுடைய முழு மனதை, ஆத்மாவை, சரீரத்தை எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து தேவனுக்கு அவர் நன்றி செலுத்துகிறார். இப்போ மறுபடியும் 138 போவோம். சங்கீதம் 138 2ஆம் வசனம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறீர். வசனம் முதல் வசனத்துல தாவீது எப்படி வந்து நன்றி செலுத்தினாரு அப்படின்னு வழங்குச்சு. உம்மையின் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சொன்னபடி அப்படியே செஞ்சாரு தாவீது. 2ஆம் வசனம் சொல்றாரு, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். ஏன் தாவீது வந்து நன்றி செலுத்துகிறார் அப்படின்னா, அவருடைய கிருபை நிமித்தமும் அவருடைய உண்மை நிமித்தமும். தாவீதுக்கு நல்லா தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் சொற்பாடுகளை மேய்ச்சாரு. அந்த ராஜரிக வாழ்க்கையை யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா, சவுலுக்கு கொடுத்தாரு. சவுலுக்கு மட்டும்தான் அந்த ராஜரிக வாழ்க்கை, ராஜாவை தெரிந்து கொள்ளப்பட்டாரு. ஆனா சவுல் சில தவறுகளை செய்யும் பொழுது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, தாவீதின் மேல கிருபையை கொடுக்கிறார். கிருபையை கொடுத்து அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்பா. அவர் அங்க தொடர்ந்து நீங்க அந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரமா பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, தேவன் தாவீதினிடத்துல அங்க உடன்படிக்கை பண்ணுகிறார், கிருபையின் உடன்படிக்கை பண்ணுகிறார், உண்மையின் உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்றார் அப்படின்னா, நான் சவுலுக்கு விளக்கின கிருபைய நான் வந்து உனக்கு வந்து விளக்க மாட்டேன், உன்னுடைய சந்ததியிலிருந்து என்றென்றைக்கும் அரசாளுவாங்க, நான் உனக்கு வீடை கட்டுவேன், நான் உனக்கு கிருபையை கொடுப்பேன். இப்படி பல வாக்குத்தத்தங்களை, பல உடன்படிக்கை தேவன் அங்க தாவீதோடு பண்ணுகிறார். தேவன் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது இந்த உடன்படிக்கை எல்லாம் தாவீது நினைச்சு பார்க்கிறாரு, தேவன் எப்பேற்பட்டவரா இருக்கிறாரு, எப்பேற்பட்ட கிருபையை கொடுக்கிறாரு. இந்த உடன்படிக்கை பெற்ற தாவீது பிற்பாடு பல தவறுகள் செய்யறாரு, உபச்சாரத்தை பண்றாரு, கொலை பண்றாரு. அதனால பல விளைவுகள், பல கோர சம்பவங்கள் தாவீதோட வாழ்க்கையில் நடக்குது. அப்படி நடந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் அவர் தேவன்கிட்ட வராரு, அந்த கிருபையை நினைக்கிறாரு, அந்த உண்மையை நினைக்கிறாரு. ஆண்டவரே, நான் எப்பேற்பட்டவனா இருந்தேன், நீர் என்னை தெரிந்து கொண்டீர், என்னை ராஜாவாக மாற்றினீர், எல்லாம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு தேவனை நன்றி செலுத்துகிறாரு. அவர் உடன்படிக்கையை பெற்றிருக்கிறாரு, அவர் கிருபையை பெற்றிருக்கிறாரு.
அவரு தவறு செஞ்சார் இல்லையா, அந்த விபச்சாரம் கொலை செஞ்ச பொழுது தாவீதுக்கு அவமானமா இருந்திருக்கும். இந்த ராஜா எப்பேற்பட்ட ஒரு விபச்சாரத்தை செஞ்சான், இந்த ராஜா வந்து இப்பேற்பட்ட ஒரு கொலையை செஞ்சான். தாவீதுக்கு அவமானமா இருந்திருக்கும். தாவீதுக்கு மட்டும் இல்ல, தேவனுக்கும் அவமானமா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த தேவனை தான் வந்து தாவீது வந்து வணங்குறாரு. ஜீவனுள்ள தேவன் அப்படின்றாரு. இஸ்ரவேல் தேவன் பயங்கரமானவர். எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் தெரியும் பாருங்க, இஸ்ரவேல் தேவன் எப்பேற்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னு. அப்போ நிரந்தரமா இல்ல, டெம்பரவரியா தேவனுக்கும் அவமானமா இருந்திருக்கும். தாவீதுக்கும் அவமானமா இருந்திருக்கும், தேவனுக்கும் அவமானமா இருந்திருக்கும். அவர் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் வந்து கிருபையை வந்து விளக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த தப்பை பண்ண பிறகு, சரிப்பா நீ இந்த தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை வந்து விளக்குறேன், நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நபரை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா தேவன் தாவீதை மறுபடியும் அதெல்லாம் பார்க்கல. பரவாயில்ல, அவருக்கு அந்த டைம்ல வந்து அவமானமா பட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கல. உடன்படிக்கையை நினைச்சு பார்க்கிறாரு, கிருபையை நினைச்சு பார்க்கிறார். தேவன் தாவீதோடு பண்ண கிருபையை, உடன்படிக்கையை பார்க்கிறாரு. என்றென்றைக்கும் உன்னுடைய இந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் அரசாளும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கேட்டா அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, தாவீதினுடைய சந்ததியெல்லாம் கிறிஸ்துவே வந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை தாவீதுக்கே கர்த்தர் சொன்னாருங்க. அதுதான் தேவன் சொன்னார் என்னன்னா, என்றென்றைக்கும் உன்னுடைய அந்த ராஜசனம் என்றென்றைக்கும் அரசாளவர், உன்னிலிருந்து புறப்படும் ராஜ என்றென்றைக்கும் அரசாளவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தான் சொல்றாரு. என்றென்றைக்கும் அவர் அரசாளுகிறவரா இருக்கிறார். அப்போ இந்த கிருபையெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கிறாரு. இந்த உண்மையெல்லாம் தாவீது நினைச்சு பார்க்கிறாரு. ஆண்டவரே, நான் நிறைய நேரங்களில நான் வந்து தவறு செஞ்சேன். நீங்க வந்து என்ன தண்டிச்சிருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம், என்னை வந்து ஒன்றுமில்லாமல் தட்டி போட்டிருக்கலாம். ஆனா உம்முடைய கிருபை, உம்முடைய உண்மை, உம்முடைய உடன்படிக்கை நீர் நினைச்சிருக்கிறீரே அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அது நிமித்தமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும் பொழுது அவர் யார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். தாவீது வந்து அவர் செஞ்ச தவறு, நான் இந்த தவறு செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, நான் பெறப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறேன் அப்படியே சொல்லியிருந்தா அங்கேயே உட்கார வேண்டிய அவசியமா இருந்திருக்கும். அவருக்கு அதான் அவசியம். ஆனா அவர் அதெல்லாம் பார்க்கல. அவர் அந்த கிருபையை நினைச்சு பார்க்கிறாரு, அந்த உண்மையை நினைச்சு பார்க்கிறாரு. அதனால உங்க நாமத்தை நான் துதிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. எப்படி துதிக்கிறாரு, ஏன் துதிக்கிறாரு அப்படின்னா, தொடர்ந்து தேவனுக்கு அவருள்ள உறவைய வெளிப்படுத்துகிறார், நன்றி செலுத்துகிறார். தாவீது பல உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தேவனுடைய கிருபையை அனுபவிச்ச நபர் தாவீது. அதனால நன்றி செலுத்துறது நீங்க பாத்தீங்கன்னா தாவீது கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தேங்க் பண்ற தாவீது எப்படி தேங்க் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி, ஏன் அப்படின்னா, எப்படி பண்றாருன்னா சரீர பிரகாரமாக சில காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஏன் பண்றாரு அப்படின்னா, அவருடைய உண்மை, அவருடைய கிருபை, அவருடைய உடன்படிக்கை அவர் பண்ணதுனால நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்றாரு. தொடர்ந்து 3ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு. அவருக்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு தைரியம் இருக்கு பாருங்க. பல பிரச்சனைகள் தாவீதை சூழ்ந்து இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்கிறது. தாவீது ராஜாதான், ஆனா அவருடைய நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்தது, பல போராட்டங்கள் இருந்தது. சவுலுக்கு பயந்து ஓடினாரு, தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடினாரு. எல்லா தீங்குக்கும் தேவன் அவரை பாதுகாத்தாரு. அது தாவீது இங்க சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு. ஆனா சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு உதவி செய்கிறீர் ஆண்டவரே, என் ஆத்துமாவில நீர் எனக்கு பலன் தருகிறீர், என்னை தைரியப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் தொடர்ந்து தேவனிடத்துல நான் ஜெபம் பண்றேங்க, நான் தொடர்ந்து கேட்கிறேன், நான் அவருடைய சித்தத்தை தான் கேட்கிறேன். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, சரி நான் ஜெபம் பண்ணாதான் கேட்க மாட்டேங்குது ஆண்டவரே, இன்னைக்கு என்ன சித்தமோ அதை செய்யும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுறேங்க அப்படின்னு பல வருஷமா சொல்றாங்க. ஆனா தேவன் சில காரியத்தை காண்பிக்கிறார். என்னன்னா, பிரச்சனை இருக்கும், நீயும் இருப்ப, நான் உனக்கு பலன் தரேன், நான் உனக்கு சத்துவத்தை தரேன், நீ அந்த பிரச்சனையை மேற்கொள், நான் உனக்கு மகிமையா இருப்பேன், நான் உனக்கு அந்த பிரச்சனையின் மத்தியில நீ வந்து அந்த பிரச்சனையை ஜெயிச்சு அந்த பிரச்சனையின் மத்தியில தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம ஜெயிக்க வேண்டும். நிறைய பேர் இப்படி போயிடுறாங்க, நான் கேட்டு எனக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குதுங்க. ஆனா தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளில எனக்கு மறு உத்தரவு அருளினீர், கூப்பிட்ட நாளில எனக்கு உதவி செய்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு.
என்ன மாதிரி ஒரு தைரியம் பாருங்க. என் ஆத்துமாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறீர். முதல்ல ஆத்துமாவில பலத்தை கொடுக்கிறார், அப்புறம் தைரியப்படுத்துகிறார். எழுந்திருப்பா, எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும், அந்த பிரச்சனையை நீ மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும், முன்னேறி போக முடியும் என்று தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், பவுலுக்கு கூட மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருது. அவர் 3 முறை ஜெபிக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12:8. அந்த முள் கொடுக்கும்போது அவரு 8ஆம் வருஷத்துல பவுல் ஜெபம் பண்ணார் பாருங்க. அது என்னை விட்டு நீங்க முடி, நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த முள் நீங்க முடி, ஒரு பிரச்சனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. அப்ப நிறைய பண்ண சொல்லுவாப்பா, 3 முறை ஜெபம் பண்ணிட்டேன், உன் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 9ஆம் வருஷத்துல பாருங்க, அதற்கு அவர் தேவன் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றாரு. என்ன பண்றாருன்னா, பிரச்சனை இருக்கும், நீ இருப்ப, என்னுடைய பலன் உனக்கு கொடுக்கப்படும், என்னுடைய கிருபை உனக்கு கொடுக்கப்படும், அதை வச்சு இந்த பிரச்சனையை மேற்கொள், அதை வச்சு இந்த பலவீனத்தை மேற்கொள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவர் 3 முறை ஜெபம் பண்ணாருங்க. சரி, என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் சொல்லும்போது 4ஆவது முறை ஜெபிச்சாரா? இல்ல, ஜெபம் பண்ணவில்லை. ஏன்னா அதனுடைய பதில் கிடைக்கப்பட்டாயிடுச்சு பவுலுக்கு. என்னன்னா, தம்பி என் கிருபை உனக்கு இருக்குப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், பிரச்சனைகள் வரதான் செய்யும், பல போராட்டங்கள் வரதான் செய்யும், கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனை ஸ்மூத்தா இல்லாம போகிறது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகள் அலமோதும் பொழுது பயப்படக்கூடாது. அவர் சொல்றாரு பவுலுக்கு, என் கிருபை உனக்கு போதும்பா, இந்த கிருபை வச்சு இந்த பலவீனங்களை, இந்த பிரச்சனைகளை நீ ஜெயிக்க முடியும், நீ மகிமைப்பட முடியும், நீ மகிமைப்பட்டா என்னுடைய நாமம் மகிமைப்படும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பயந்து போயிடுறாங்க. ஐயோ பிரச்சனையை பேஸ் பண்ண முடியலங்க, நான் ஜெபிக்கிறேன், கேட்கவே பட மாட்டேங்குது. அங்க தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளின். எப்படி மறு உத்தரவு அருளுறார் அப்படின்னா, ஆத்மாவில பலன் கொடுக்கிறார், தைரியப்படுத்துகிறார். நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றாருன்னா, நம்ம கேட்டதெல்லாம் தேவன் கொடுத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். அவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல நம்மளுடைய ஆத்மாவை தைரியப்படுத்துகிறார், பலனை கொடுக்கிறார். ஆத்மாவில பலனை கொடுத்து நம்ம தைரியப்படுத்துகிறார். பிற்பாடு எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபையில நமக்கு தேவன் தருகிறார். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை மறந்துடுறாங்க பாருங்க. இது தெரியாம போயிடுது, தெரிஞ்சோ தெரியாம பண்ணிடுறாங்க. இதை கேட்டு 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 அழுத்து போயிடுது, அதனால ஜெபிக்க மாட்டேன்றாங்க. நான் ஏன் ஜெபிக்கணும்? ஆனா இங்க தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். தாவீது சொல்றாரு, பவுலுக்கு அங்க சில காரியங்கள் வெளிப்பட்டது இல்லையா? கிருபை கொடுக்கப்பட்ட உடனே அவரு என்ஜாய் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, பலவீனங்கள் இல்லைன்னா அவருடைய வல்லமை எனக்கு பூர்ணமாய் விளங்கும் போது நான் இந்த பலவீனை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா அவருடைய கிருபை இருக்கிறது, நான் இந்த பிரச்சனையை ஜெயிப்பேன். இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனா, இயேசுக்கே பேர்பட்ட ஒரு மாம்சத்துல ஒரு கவலை, ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா, அவர் 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் வாழ்ந்தார். அவரு கல்வாரி சிலுவைக்கு போகும்பொழுது, கல்வாரி சிலுவைக்கு போறாரு, மரணிக்க போறாரு. கெத்செமனே என்றும் தோற்றத்துக்கு வரும் பொழுது அவருடைய அதாவது வேர்வை எல்லாம் ரத்த துளிகளாய் வெளியப்பட்டது. அப்போ அதெல்லாம் அந்த கோர மரணத்தை அவர் அந்த நினைச்சு பார்க்கும் பொழுது அவரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இதனால முடியுமா தெரியல, இருந்தாலும் சரி உம்முடைய சித்தத்தை நீ செய்வீராக அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லும் பொழுது உடனே தேவதூதன் அவரை பலப்படுத்தினார். பாருங்க, அவர் ஜெபிக்கும் பொழுது உடனே மறு உத்தரவு அருளினார். உடனே பலத்தை தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறார். பாருங்க, பலன் பவர் கொடுக்கிறார், இருக்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் கொடுக்கிறார். அந்த சம்பவத்தை உங்களுக்கு வாசிச்சிட. லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 42:42-43. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் ஜபம் பண்றாரு. தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே தேவன் எனக்கு மறு உத்தரவு அருளினார். எப்படி அவர் எனக்கு உதவி செய்யறாருன்னா, ஆத்மாவில பலன் கொடுக்கிறார், என்னை தைரியப்படுத்துகிறார். இதேதான் இயேசுக்கும் இங்க
கொடுக்கப்படுது பாருங்க. இந்த கல்வாரி சிலுவையை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் நின்று நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது ஜபம் பண்ணும் பொழுது 43ஆம் வசனம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். என்கரேஜ் பண்றாரு, பலப்படுத்தி தைரியப்படுத்துறாரு. போப்பா, கல்வாரி சிலுவைக்கு போனோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், பாவத்தை மன்னிக்கணும், இந்த மனு வர்க்கத்தினுடைய பாவத்தை எல்லாம் நீதான் சுமக்க போற, அந்த மாதிரி தைரியப்படுத்தி என்கரேஜ் பண்ணி இயேசுவை எழுப்பி அங்க அனுப்புறாரு பிதா கல்வாரி சிலுவைக்கு. இயேசு மட்டும் கல்வாரி சிலுவைக்கு போனோம்னா இங்க சபை இருந்திருக்காது, நீங்களே இருந்திருக்க மாட்டீங்க, இங்க நான் இன்னும் பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாது. இதெல்லாம் பாருங்க, போராட்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை பார்த்து பயந்து அவங்க திரும்பி போயிடுறாங்க. நீ அங்கே இருமா, பிரச்சனை, நான் வீட்டுக்கு போயிடறேன் அப்படின்னு போயிடுறாங்க. இல்ல தேவன் சொல்றாரு, நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை தைரியப்படுத்துகிறாரு. அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படிதான் அவர் நம்மளை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தையும் நமக்கு கொடுத்துக்கிறார். ஒன்றுமில்லாமல் துகள் துகளாய் ஆக்கும்படி அவருடைய அபிஷேகம் நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. ஆகவேதான் அவரை கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளி செய்கிறார். அப்போ தேவனிடத்துல அவர் நன்றி செலுத்தும் பொழுது தேவனுக்கு மகிமையை வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம், சங்கீதம் 138:4, கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே எல்லா ராஜாக்களும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள், கர்த்தரின் மகிமை பெரிதா இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். தாவீது சொல்றாரு இல்லையா, நான் பப்ளிக்கா எனக்கு செஞ்சுதான் நான் சொல்லும் பொழுது எல்லா ராஜாக்களும் பார்ப்பாங்க. ஆண்டவரே பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆச்சரியப்படுவாங்க, ஓ தாவீதினுடைய தேவன் பேர்பட்டவரோ அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு அவருடைய வாயிலிருந்து அற்புதமான வார்த்தைகள் புறப்பட்டு யாருடைய நாமம் மகிமைப்படுகிறது அப்படின்னா உம்முடைய நாமம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது தாவீது சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு காரியமும் நடைபெறுகிறது பாருங்க. நன்றி செலுத்தும் பொழுது எப்பேற்பட்ட காரியம் நடைபெறுகிறது தேவனுக்கு அப்படின்னா, நம்ம நன்றி செலுத்தும் பொழுது எப்படி செலுத்த வேண்டும், ஏன் செலுத்த வேண்டும், செலுத்தும் பொழுது யார் மகிமைப்படுகிறார் அப்படின்னா தேவன் மகிமைப்படுகிறார். நம்ம ஏதோ பேச்சுக்காக நன்றி தேங்க்யூங்க நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நன்றி செலுத்த செலுத்த ஃபைனலா யாருக்கு நிறைய ஒரு நன்மை வருதுன்னா நமக்கு தான் நன்மை வருகிறது. அப்படிதான் இந்த சங்கீதத்தை தாவீது முடிக்கிறார். நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அப்படிதான் முடிக்கிறார். என்ன பண்றாரு அப்படின்னா தேவனுக்கு மகிமை வருகிறது. அப்படி நம்ம நன்றி செலுத்த செலுத்த எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயத்தையும் தாவீது பெற்றுக் கொள்ளுகிறார். நீங்க 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக கை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். பாருங்க, நன்றி செலுத்துறாரு. நன்றி செலுத்த 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 அவருக்கு ஒரு நிச்சயம் வந்தது. ஆண்டவரே நான் தேங்க் பண்றேன், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஃபியூச்சரை பத்தி பேசுறாரு. துன்பம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த காரியங்கள் சூழ்நிலை மாறினாலும் சரி, ஆண்டவரே நான் கூப்பிட்ட நாள்ல நீர் எனக்கு பதில் தருவீர், நீர் என்னை பலப்படுத்துவீர், நீர் என்னை தைரியப்படுத்துவீர் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு எதிர்காலத்தினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்றாரு பாருங்க. தேங்க்ஸ் பண்றதுனால எவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடக்குது பாருங்க. தேவனுக்கு மகிமை வருகிறது, நம்முடைய எதிர்காலுடைய வாழ்க்கை நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு பாருங்க, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நிச்சயமா நீர் என்னை காப்பாற்றுவீர். ஆண்டவரே என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். சொல்ற பாருங்க, உயிர்ப்பிப்பீர், நீட்டுவீர், ரட்சிப்பீர். நான் மாதிரியான ஒரு தைரியம், நான் மாதிரியான ஒரு எதிர்காலத்து வாழ்க்கையை குறித்த ஒரு 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 சந்தோஷம், ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க தாவீதுக்கு. அதுக்குதான் நம்ம தேவனை துதிக்க துதிக்க நன்றி செலுத்த செலுத்த நம்முடைய எதிர்கால வாழ்க்கையும் அற்புதமாக தைரியமா வந்துடும். பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் நான் ஜெயிக்க முடியும், ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகளை துகள் துகளாய் மாற்ற முடியும், ஏன்னா அவர் பலப்படுத்துகிறார். அப்போ இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு நிச்சயத்தோடு முடிக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. அப்ப இங்க முடிக்கும் பொழுது எப்படி முடிக்க போறாருன்னா,
நிச்சயம் வந்துருச்சு தாவீதுக்கு. வந்த பிறகு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு நிச்சயம் வந்துச்சு. இந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இந்த முடிவு இப்படி இருக்கிறது. ஆனா எங்க ஆரம்பிச்சு தாவீது எங்க முடிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி முடிக்கிறார் தாவீது? எப்படி ஆரம்பிச்சாரு? உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. முழு பலத்தோடு தன்னுடைய ஆத்மாவோட, இருதயத்துல, சரீரத்துல, எல்லா விதத்திலும் தேவனுக்கு முன்பாக அவர் நன்றி செலுத்துகிறார். துதித்து பாடுறாரு. யாரையும் பார்க்கல, எந்த மனுஷனையும் பார்க்கல. தன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட நிலையில் இருந்தேன், எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு நான் உயர்த்தப்பட்டேன், எல்லாவற்றையும் சங்கீதம் 138 அவரை நம்மளுக்கு காண்பிச்சாரு. அப்போ நன்றி செலுத்த 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 தேவன் மகிமைப்படுகிறார். எதிர்கால வாழ்க்கை பயம் இல்லாமல் நிச்சயிக்கப்பட்டிருக்கும். கடைசியா நம்ம முடிக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது எதை காண்பிக்கிறதுனா, வெற்றி நமக்கு நிச்சயமாய் உண்டு என்பதை காண்பிக்கிறது. ஆகவேதான் நம்ம நன்றி செலுத்தணும் பாருங்க. ஏன்னா கல்வாரி சிலுவையில இயேசு நமக்காக பாடுபட்டிருக்கிறார், மரித்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இயேசுவே கொடுத்துட்டாரு. வேதம் சொல்லுவது ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். சொந்த குமாரன் பிதா கொடுத்து நம்மளை நேசிக்கிறார். நம்மளாம் நல்ல ஒரு வாழ்க்கைய வாழும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். தாவீது சொன்னாரு, நான் ஆடு பின்னாடி போனோம்பா, ஆனா அவருடைய கிருபை, அவருடைய உண்மை, அவருடைய உடன்படிக்கை, அதேதான் நம்மளுக்கும் அவருடைய கிருபை, உடன்படிக்கை, உண்மை கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து மூலமாக செய்து முடித்திருக்கிறார். கடன்களை எல்லாம் அவர் ரத்து செய்வார். ஒருவேளை இப்ப கடன் பிரச்சனை இருக்கலாம், சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம், வியாதி இருக்கலாம். ஆனா எதிர்கால வாழ்க்கை இப்பேற்பட்ட வாழ்க்கை இருந்துராது. நிச்சயமா கடன்கள் எல்லாம் நம்ம ரத்து செய்வோம், சுகமாய் வாழ்வோம், நன்றாய் இருப்போம். ஏன்னா வேதம் சொல்லுவது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம இல்லைங்க, அவர் செய்து முடிக்கிறதுனால நம்ம நன்றி மட்டும் செலுத்தும் பொழுது அவருக்கு மகிமை வரும். நமக்கு நிச்சயம் வெற்றியோடு வாழ்க்கையை முடிப்போம். அப்போ இந்த நாளில நம்ம நன்றி செலுத்த போறோம். ஒரு நல்ல வாய்ப்பா இது இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில புதிய வருடத்துக்குள்ள நம்ம போக போறோம். இந்த புதிய வருடம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி செலுத்த 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 ஒரு நிச்சயம் நமக்கு வந்துடும். நிச்சயம் வந்துட்டாலே வெற்றி நிச்சயமா வந்துடும் பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் இல்லையா? அதே வசனத்தை நம்ம எடுத்து நம்ம நன்றி செலுத்துவோம். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வருடத்திலிருந்து நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய உண்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவில்லா அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கீழே கடந்த எங்களை கரத்தை பிடிச்சி நீர் இயேசுவோடு நிமிர செய்தீர் ஆண்டவர். இயேசுவோட கூட எங்களை உட்கார செய்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பித்தார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு உன்னதங்களிலே அவரோடு கூட எங்களை உட்கார செய்திருக்கிறார் ஆண்டவரே. கீழே கடந்தோம், சேற்றில இருந்த ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், சொற்பாடுகளுக்கு முன்பாக தாவீது கிடந்தார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து கழுவி ரத்தத்தை சிந்தி விளக்கரைத்து கொடுத்து எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக நன்றி. எங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் நீர் எங்களை நடத்தி வந்த தயவுக்காக நன்றி. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய வீடியோ மாத்திரம், என்னுடைய குடும்பம் மாத்திரம் ஆண்டவர் நீர் நடத்தி வந்த தயவு, அப்பேற்பட்ட தயவு ஆண்டவர். அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் நிலை நிற்க முடியாது ஆண்டவரே. ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வலது கரத்தை பிடிச்சிருக்கிறார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு சூழ்நிலை மோசமா இருந்தாலும் சரி, கர்த்தர் எங்களை தனியா விடல. அவர் எங்களோட கூட இருக்கிறார். பிரச்சனையின் மத்தியிலும் சரி, எல்லா சூழ்நிலை மத்தியிலும் சரி, அவர் எங்களோட கூட இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீ செய்வீர். எதிர்கால வாழ்க்கை எல்லாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் எல்லாம் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கும்போது நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஞாயிறு ஆராதனை நீர் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இங்கிருந்து நாங்கள் போகும்போது நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்ட ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தேவனுக்கு முன்பாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிறீர். நீ நன்மையில் தேவனாய் இருக்கிறீர். எங்களோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி எங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட நிச்சயம் எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே. நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கைய நீர் எங்களுக்கு வைத்து இருக்கிறீர் ஆண்டவரே. எதை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய வார்த்தை சொல்வது கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய நாமம் மகிமை பொருட்டம் ஆண்டவரே. வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேவைகளோடு வந்திருக்கலாம், அவள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அந்த மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. குறைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவர். தரித்திரங்கள் எல்லாம் நீங்கட்டும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவர். நல்ல ஒரு தைரியம் கொடுக்கிற வாழ்க்கை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. எல்லா விதத்திலும் இருந்து அவர்கள் மேலோங்கி வளரும்படி நீர் கிருபை பாராட்டுவீராக. நீர் அவர்களை வழி நடத்துவீராக. போகிலும் மறுகளும் இதை கண்டு பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.